மாமா இந்தாங்க. என்ன இது? பால் மாமா. ஏய், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இத பாரு, இந்த மாதிரி பால் குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எக்ஸாமுக்கு நீ தான் படிக்கிறவ, அதனால குடிச்சு தெம்பா படிச்சு எக்ஸாம் எழுதுற வழியை பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது உன் மேல உள்ள அக்கறைனால சொல்லல. லோன் கிடைக்கணும், அவ்வளவுதான். உன்னெல்லாம் ஜென்மத்துக்கு ஏத்துக்க மாட்டேன்டி, அது மட்டும்தான் உண்மை. என் தலை எழுத்து உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. உன்ன மாதிரி தத்தியா இல்லாம படிச்ச பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிதான் வச்சுக்கேன், இந்த இன்டர்வியூ எல்லாம் ஈஸியா முடிச்சிருப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாம லோனும் கிடைச்சிருக்கும். வந்து வாச்சிருக்க பாரு நல்லா. இந்த புக்கை படி, ஈஸியா இருக்கும். படிச்சுக்கிட்டு நான் வந்து கொஸ்டின் கேட்பேன், பதில் மட்டும் சொல்லாம அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அவர் சொல்றதும் சரிதானே டோரா. படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தா அவர் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. அப்படிலாம் இல்ல ரசதி, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாம படி. உன்னால அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அத்தை, கடைசியில அவ பேர்ல லோன் போட போறாங்க. அதுவும் அவ படிச்சு இன்டர்வியூல எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டா அவளாலதான் லோன் கிடைச்சதுன்னு தலை மேல தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுவாங்க. கண்மணி, அதெல்லாம் அவளால ஒண்ணும் படிக்க முடியாது. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாது. அத்தை, அவ ஒன்னும் மக்கில்ல, விவரமான ஆள்தான். படிச்சு சரியா பதில் சொல்லி லோன் வாங்கி கொடுத்துட்டான்னா. கண்மணி, அவ விவரம் இல்ல, சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறது இதுலதான் இருக்கும். இது அப்படி இல்ல. பேங்க் பத்தி அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதெல்லாம் அங்க வேலை செஞ்சாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். சும்மா புக் எடுத்து படிச்சா எல்லாம் சொல்ல முடியுமா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கத்த. நான் இருக்கேன்ல, அவ எப்படி படிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஏய் இனியா, என்னடா பொறுப்பே இல்லாம இங்க உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க? ராசாத்தி எங்க? ரூம்ல படிச்சிட்டு இருக்காமா. அவள தனியா எப்படிடா படிப்பா? நீ சொல்லி கொடுத்தாதான் படிப்பா. அம்மா, புக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவ படிச்சதுக்கு அப்புறம் நான் போய் கேள்வி கேட்பேன். அதெல்லாம் சரியா வராது. நீ கூடவே இருந்து அவளுக்கு சொல்லி கொடு போ. அப்புறம் போறமா. டேய் மா, வா. என்னம்மா வாடா. மா, அங்க அவ தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா, அவளால முடியாது. போ போ. அம்மா, நான் சொல்றதை கேளுமா. நான் புக் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவ படிச்சிட்டு இருப்பா. அவளால முடியாதுடா, போய் சொல்லி கொடுறா. போடா. சரி, நீ போ, நான் போறேன். ஃபர்ஸ்ட் நீ போ, அதுக்கப்புறம் நான் போறேன். இவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா புரிஞ்சிடும் பாரு. போமா. டேய், நீ என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? ராசாத்துக்கு சொல்லி கொடுக்கலையா? இல்ல, அவ மேல படிச்சிட்டு இருக்காப்பா. நீ சொல்லி கொடுறா. அவளா எப்படி படிப்பா? அவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல. அப்பா, அவளுக்கு நான் என்னப்பா சொல்லி கொடுக்க போறேன்? இனியா, விளையாடாத, விளையாட்டா எடுத்துக்காத. அவ இன்டர்வியூல பாஸ் ஆனாதான் நமக்கு லோன் கிடைக்கும். சரி, மில்ல பத்திலாம் சொல்லி கொடுப்போம். போடா.
டேய் இனியா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா தானே. உனக்கு தான் ராசாத்திக்கு சொல்லி கொடுக்குற வேலை இருக்குல்ல, அதை போய் பாரு போ. போடா, அவ பாஸ் ஆனாதான் லோன் கிடைக்கும். அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும். போ. நான் போறேன், நீ போ. வேணாம், கீழே போனா பெரியமா ராசாத்திக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரூமுக்கே போயிடலாம். ஏய், என்ன படிச்சிட்டியா? மாமா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு மாமா, ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்ன தமிழ்லயா இருக்கும்? மாமா எனக்கு தெரியல மாமா. ஏய், உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு எதுவுமே தெரியாது. நீ இருக்கிறதே ஒரு தண்டம். இதுல வேற நாளைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? எல்லாம் என் தலை எழுத்து. சொல்லுமா. இல்ல, இந்த புக்ல எல்லாம் விளக்கமா இருக்கு. ராசாத்திக்கு ஈஸியா புரியும். இத வச்சு சொல்லி கொடு. படிச்சுக்கோ. என்ன? அத படி. இங்க பாடுறா, ராசாத்திக்கு இங்கிலீஷ் புரியுதோ இல்லையோ, அதான் அர்த்தம் படிக்க இந்த டிக்ஷனரி உபயோகப்படும். இதை வச்சு அவளுக்கு சொல்லிக் கொடு. சரிப்பா, கொடுங்க. படிச்சிட்டியா? There is a tomb. ஐயோ, புக்கா? ஆமாண்டா, இது மார்க்கெட்டிங் பத்தின புக்கு. எப்படி மார்க்கெட்டிங்க பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல ஈஸியா இருக்கும்ல. சரி, இதே வச்சு ராசாத்திக்கு சொல்லி கொடுறா. சரி. எதுக்கு? திறந்தே இருக்கட்டும். உட்காரு, படி. உட்காரு. இங்க கூட என்ன படிச்சிட்டு இருக்க? புரிஞ்சதா? சரி, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லாம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க பாருங்க. ஏதோ கவனிச்சிருக்க. எப்படிங்க என் மருமக? கேட்ட கேள்விக்கு எவ்வளவு டான்னு பதில் சொன்ன பாத்தீங்களா? என்னம்மா பதில் சொல்லிட்டா? ஆமா, உங்களை எல்லாம் யார் வர சொன்னா இங்க முதல்ல? நாங்க தான் புக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போகவே இல்லையே. தயவு செஞ்சு நீங்களாம் போங்க. சரி சரி போங்க. அவங்க படிக்கட்டும், நாம போகலாம். நல்லா படின்னு. ஏய், போ. ஏன் இழிக்காத, போ. அவ படிக்கிறாளோ இல்லையோ, இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல அத்தை. விடு கண்மணி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீங்க இப்படியே சொல்லுங்க, ஆனா எதுவும் பண்ற மாதிரியே தெரியல. விட்டா அவ படிச்சு இன்டர்வியூவை நல்லா பண்ணிடுவா போல. இப்ப என்ன, அவளை படிக்க விடாம பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி வா,
அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க அத்தை? அவளுக்கு பாலுல தூக்க மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்துருவோம். அது குடிச்சா அவ தூங்கிடுவா. அப்புறம் யாரு நினைச்சாலும் அவளை எழுப்ப முடியாது. சூப்பர் அத்தை, வாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டோம், மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம விட்டுட்டோமே. இந்தா மறுபடியும் படி. எந்த நேரத்துல ஏவாண்டா? சொல்றா. மாப்பிள்ள, மகாமுனி படம் நல்லா இருக்காண்டா, அதனால உனக்கு எனக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். வா படத்துக்கு போலாமா? டேய், நீ வர என கடுப்பேத்துற. ராசாத்தி படிச்சிட்டு இருக்கா, நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லி கொடுக்குற? ராசாத்தி எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு? லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கு பதிலாக லோன் வாங்க போறோம்ல. அதுக்கு ராசாத்தி இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களா. மும்பைலேருந்து யாரோ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து மில்லை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அதுக்கு அவள் ஆன்சர் பண்ணணும். அதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ராசாத்திக்கு இவன் படிப்பு சொல்லி தர்றான்னா கட்டாயம் இதை கெடுக்கிறதுக்குன்னே கண்மணியும் மரகதமும் ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணுறதா? இந்நேரத்துக்கு அதை செயல்படுத்தியிருப்பாளுங்க. அதை நம்ம போய் எப்படியாச்சும் தடுத்தாங்க. ஹலோ மாப்பிள, நீ சொன்னது சரிதான்டா. சரி மாப்பிள, இன்னைக்கு படம்லாம் வேணாம், இன்னொரு நாள் போய்க்குவோம் நம்ம. நீ ராசாத்திக்கு படிப்பு சொல்லி கொடு, நான் வீட்டுக்கே வரேன். சரி வா. படிச்சிட்டியா? படி. அழகரே, என்ன ஆனாலும் சரி அவளுக்கு பிளானை முறியடிக்கிறோம். ஐயோ அத்தை, இது விளக்கு என்ன? எனக்கு தெரியும் கண்மணி. அத்தை, நீங்க தூக்கு மாத்திரை தானே போட போறேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு இந்த விளக்கு எண்ணெயை ஊத்துறீங்க? தூக்க மாத்திரை போட்டா அவ தூங்கிடுவா. தூக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? அதான் இதுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டேன். இத குடிச்சிட்டு அவ விடிய விடிய வயித்தால போய் சாகட்டும். அத்தை, இத அவ குடிக்காம டம்ளர் மாத்தி இனியும் குடிச்சிட்டா? ஆமால. அப்போ இது ரெண்டுத்துலயும் கலந்துருவோம். ரெண்டு பேரும் வயித்தால போய் சாகட்டும். கண்மணி, ட்ரே எடு. கண்மணி, இத கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து தூங்காம இருக்க இத குடிச்சிட்டு படின்னு சொல்லி கொடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கண்மணி, இனியன ராசாத்தி எங்க இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் மாடியில இருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா, இது என்னது? பார்த்தா தெரியலையா? பால். பால் தான், அது எனக்கு தெரியும். ஆனா யாருக்கு கொண்டு போறீங்க? இல்ல குமரனுக்கு கொண்டு போறதா இருந்தாலும் ஒண்ணுதான் கொண்டு போகணும், எதுக்கு ரெண்டு கொண்டு போறீங்க? அவருக்கு இல்ல, இது இனியனுக்கும் ராசாத்திக்கும். ராசாத்தி படிச்சுட்டு இருக்கா, ரொம்ப நேரம் கண் முழிச்சு நல்லா படிக்கணும்னு நான் கொண்டு போறேன். நினைச்சேன், என்னடா இது ஆடு நினைதேன்னு ஓனாய் கூட கொண்டு போகுது. தப்பாச்சே. சரி சரி, அதை இப்படி கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, நானே கொடுத்துறேன். இல்ல இல்ல, இங்க பாருங்க, நான் அவங்கள பார்க்க மாடிக்கு தான் போறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? அதை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். இல்ல 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 இல்ல, நானே கொடுத்துறேன், விடுங்க. ஐயோ விடுங்க, நான் தான் கொடுப்பேன் இனியன் ராசாத்திக்கு, விடுங்க. பா, நல்ல வேலை பால்லாம் சிந்தல. நீங்க போங்க கண்மணி, நான் பாத்துக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க, அங்க குமரன் வெயிட்டிங்ல இருப்பான். நீங்க போங்க, நீங்க போங்க போங்க.
அடியே கண்மணி, எங்கிட்டயே உன் ஆட்டத்தை காமிக்கிறியா? கண்டிப்பாக இதில் ஏதாவது வில்லங்க இருக்கும் அழகரு. இனியன்ற சத்திக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேற பால் எடுத்துகிட்டு போவோம். பால் காய்ச்சணுமே இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலாக போட்டு தரணும். படிச்சிட்டியா? படிச்சுட்டே இருக்க மாமா. மாமா ஆனா இது புரியவே இல்லை மாமா. ஏய், என்னடி எது கேட்டாலும் தெரியல புரியலன்னு? புரிஞ்சாதானே மாமா புரிஞ்சுதுன்னு சொல்றதுக்கு. எங்க தா. வேணாம், நானே படிச்சுக்கிறேன். காமெடி சொல்லி தரேன். இல்ல வேண்டாம். இங்க குட்ரி. புரிஞ்சுச்சான்னு கேட்டேன். புரிஞ்சுது மாமா. என்னத்த புரிஞ்சுதோ? இந்தா படி. மாப்பிள ராசாத்தி, நீ எப்படா வந்த? நானா மாப்பிள? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த பாலை குடிங்க. அண்ணே, பால் எதுக்குண்ணே இந்த நேரத்துல? ஏம்மா இப்ப என்ன பால் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவதாண்டா படிக்கிறா, அவளுக்கு கூட இருக்கட்டும். அவ படிக்கிறேன்னா நீ தானே சொல்லி கொடுக்குற. அப்ப நீயும் டயர்ட் ஆவல. அதுக்காகத்தான் 2 பேரும் இந்த பாலை குடிச்சிட்டு தெம்பா படிங்க. இந்தாங்க எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணே. என்ன கண்மணி, அவங்க பாலை குடிச்சிட்டாங்களா? குடிச்சிருப்பாங்க அத்தை. குடிச்சிருப்பாங்களா? நீ கொடுத்துட்டு அவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர மாட்டியா? நான் தான் கொடுக்கவே இல்லையே. ஏன்? அதுக்குள்ள அந்த அழகர் வந்து நான் குடுக்கறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, அவங்கிட்ட ஏன் கொடுத்த? அவன் அவங்க கிட்ட கொடுக்கவே மாட்டானே. நீ முதல்ல போய் பாரு அவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு. சரிங்க அத்தை. போய் பாரு. போ. இவள போய் ஒரு ஆளுன்னு இவகிட்ட வேலை சொன்னமே. நானே தானே மாப்பிள்ள டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்காக என்னடா பண்றது? வாழ்க்கை தானடா நமக்கு முக்கியம். விடுறா. சரி விடுறா. படம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 2 வாரம் ஓடும். அப்போ போய் பாத்துக்கலாம். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். சரி, பால் ஆறிற போது 2 பேரும் குடிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. டம்ளர்ல ஊத்தி வச்சா? வேற யாரு? அத்தை தான் ஊத்தி வச்சிருப்பாங்க. அத்தை. என்ன கண்மணி, பால் அப்படியே கொண்டு வந்துட்ட? அத்தை, அந்த பாலை அவங்க குடிச்சிட்டாங்க. இது நமக்கு. சரி சரி, அவங்க 2 பேரும் விடிய விடிய பாத்ரூம்லயே கிடந்து சாகட்டும். இந்தாங்க. குடு.
ஆமா அத்தை, வாங்க நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவோம். சியர்ஸ். சியர்ஸ்.